ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 204 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.18% நெகட்டிவ்ல 17,196ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ யூபிஎல், பிபிசிஎல், ஐஓசி, ஓஎன்ஜிசி அண்ட் இண்டஸ்இண்ட் பேங்க். அண்ட் இதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ பவர் கிரிட், ரிலையன்ஸ், கொட்டாக் மஹிந்திரா பேங்க், ஏஷியன் பெயிண்ட் அண்ட் HDFC லைஃப். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 311 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.85% நெகட்டிவ்ல 36,197ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்க்குறப்போ ஆர்பிஎல் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க். அண்ட் இதுவே டாப் லூசர்ஸ்னு பார்க்குறப்போ கொட்டாக் மஹிந்திரா பேங்க், எஸ்பிஐ, HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலாக மார்னிங் என்னவோ மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா குளோபல் புரோக்கரேஜான ஜெஃப்ரிஸ் கொடுத்த சில ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அப்படி ஜெஃப்ரிஸோட சைமன் பவல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறப்போ இந்த ஒமிக்ரான் வேரியன்ட்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகும், ஆனால் வீரியத்தில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பேண்டமிக்கை எண்ட் பண்ணுற சிக்னலாகவும் இந்த ஒமிக்ரான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதாவது பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் த பேண்டமிக்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஜெஃப்ரிஸ் கிட்ட இருந்து வந்த இந்த அப்டேட்ஸ்னால மார்க்கெட்டில் பாசிட்டிவ் ரியாக்ஷன் தெரிஞ்சது. அண்ட் ஈவன் யூஎஸோட பிரசிடென்டான ஜோ பைடனும் பார்த்தீங்கன்னா COVID-19 ஃபைட் பண்ண போகிறோம், ஆனால் அதுக்காக ஷட் டவுன்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பாசிட்டிவ் அப்டேட்ஸ்னால அன்லாக் தீமோட ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ட் ஆயிருந்தது. அதாவது PVR அண்ட் அதே போல ஹோட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவ் ரியாக்ட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஸ்டில் இந்த வேரியன்ட் ரிலேட்டடாக அன்சர்டினிட்டி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வேரியன்ட் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் எந்த அளவுக்கு ஹெல்த் இம்பாக்ட் பண்ணுன்றதை நம்ம பார்க்கணும். அண்ட் அதே போல ரொம்பவே முக்கியமா இப்போ இருக்கிற வேக்சின்ஸ் இந்த வேரியன்ட் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொடர்னாவோட CEO என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ இருக்கிற வேக்சின்ஸ் மோஸ்ட்லி இந்த வேரியன்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால இந்த வேரியன்ட் ரிலேட்டடா எக்ஸாக்ட் டேட்டா வர வரைக்குமே மார்க்கெட் வாலட்டைலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து மோர்பன் லேபரேட்டரிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த மோர்பன் லேபரேட்டரிஸ்ன்ற கம்பெனிக்கு யூஎஸ்ல அவங்களோட ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்கை மார்க்கெட் பண்றதுக்கு யூஎஸோட ஹெல்த் ரெகுலேட்டரான US FDA அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா மோர்பனோட இந்த ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்ன்றது சனோஃபியோட அவன்டீஸ்ன்ற ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷன். ஸோ இந்த ட்ரக்கை இந்தியால அலெக்ரான்ற பிராண்ட்ல இந்த கம்பெனி செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த அலெக்ரான்ற ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்கை யூஎஸ்ல மார்க்கெட் பண்ணிக்கிறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருக்கு. அண்ட் ஆக்சுவலா இந்த ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்கை மவுண்டெலுகாஸ்ட்ன்ற மற்ற ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்கோட காம்பினேஷன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்றதுல வேர்ல்டுலயே மோர்பன் லேபரேட்டரிஸ்க்கு தான் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி இருக்கு. அண்ட் அதே போல ஆல்ரெடி அந்த ட்ரக்குக்கு யூஎஸ்ல அப்ரூவலும் இருக்கு. ஸோ அதனால இந்த அலெக்ரான்ற ஆன்டி அலர்ஜிக் ட்ரக்குக்கு இப்போ US FDA அப்ரூவல் கொடுத்ததுன்றது கம்பெனியோட தெரப்டிக் ஜர்னியில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனா இருக்கும். அண்ட் இன்னைக்கு மோர்பன் லேபரேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.24% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து யூனிகம் லேபரேட்டரிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இந்த யூனிகம் லேபரேட்டரிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் டிசார்டர் ரிலேட்டடா இருக்கிற அரிபிப்ரசோல் டேப்லெட்கான ANDA அதாவது அப்ரிவேட்டட் நியூ ட்ரக் அப்ளிகேஷனுக்கு US FDA அப்ரூவல் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பொதுவாக கம்பெனிஸ் இந்த மாதிரி நியூ ட்ரக் கண்டுபிடிச்சு அதுக்கு அப்ரூவலும் வாங்கினாங்கன்னா அது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவா இருக்கும். அண்ட் யூனிகம் லேபரேட்டரிஸ் இந்த ப்ராடக்டை அவங்களோட காசியாபாத் பிளான்ட்ல இருந்து கமர்ஷியலைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்டேட்க்கு அப்புறமா யூனிகமோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 13.8% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அதாவது IEXோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆக்சுவலா இன்னைக்கு IEXோட ஷேர் பிரைஸ் ரொம்பவே கிராஷ் ஆயிருக்குன்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு IEXோட ஷேர் பிரைஸ் கிராஷ் ஆகல. இன்னைக்கு அவங்க அனௌன்ஸ் பண்ண போனஸோட எக்ஸ் டேட்ன்றதுனால அதோட அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொரு IEX ஷேர்ஸுக்கும் 2 IEX ஷேர்ஸ் அடிஷனலா ஃப்ரீயா இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்க நேத்தோ இல்ல அதுக்கு முன்னாடியே இதோட IEX ஷேர்ஸை வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபியூ டேஸ்ல போனஸ் ஷேர்ஸ் வரும். ஆனா இப்படி போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணாலும் அதோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆயிடும். அதாவது ஒரு ஷேருக்கு 2 ஷேர் ஃப்ரீயா இஷ்யூ பண்றாங்கன்றதுனால ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா டிவைட் பை 3 ஆகும். ஸோ இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷனோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கம்பெனி அனௌன்ஸ் பண்ண எக்ஸ் டேட்ல தான் நடக்கும்.
ஸோ இன்னைக்கு ஐஎக்ஸோட எக்ஸ் போனஸ் டேட்ன்றதுனால ஷேர் பிரைஸ்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது நேற்று ஐஎக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 730 க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ டிவைட் பை 3 போட்டிங்கன்னா அரௌண்ட் 243 ருபீஸ் வரும். ஸோ அப்படி பார்க்குறப்போ நேத்தோட க்ளோசிங் ப்ரைஸ்ன்றது அரௌண்ட் 243 ருபீஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் அதுலேருந்து இன்னைக்கு இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 10%க்கு மேலேயே ரேஸ் இருந்தது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்ஸோட வாட்ச் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 64% ஃபாலோ ஆன மாதிரி காமிச்சிருக்கும். அண்ட் உங்களோட ஒவ்வொரு ஷேருக்குமே 2 அடிஷனல் ஷேர்ஸ்ன்றது இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கு வந்துடும். அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல அதோட ஷேர் பிரைஸ் போலவே ஃபியூச்சர் பிரைஸும் டிவைட் பை 3 இருக்கும். அண்ட் அதுவே ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்றது டிவைட் பை 3 ஆகும். அண்ட் அதுவே லாட் சைசஸ் வந்து மல்டிப்ளை பை 3 இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இதோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 5.71% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஜி என்டர்டைன்மெண்ட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜி என்டர்டைன்மெண்ட் அண்ட் சோனி பிக்சர்ஸ் என்டர்டைன்மெண்ட்டோட மர்ஜர் அக்ரிமெண்ட்ன்றது இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே நடக்கும்ன்ற மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது எக்கனாமிக் டைம்ஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் செப்டம்பர் 22 அன்னைக்கு இவங்களோட 2 கம்பெனிஸும் மர்ஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா ஜி என்டர்டைன்மெண்ட்டோட சிஇஓ ஆன புனித் கோயங்கா வந்து லாஸ்ட் வீக் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு டிராவல் பண்ணி சோனியோட சீனியர் லீடர்ஷிப்பை மீட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல ஃபாரின் புரோக்கரேஜ் ஆன சிஎல்எஸ்ஐ என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மர்ஜர் டீல்னால பெரிய அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதனால ஜியோட வேல்யூவேஷன்ன்றது அவங்களோட ஹிஸ்டாரிக் ஹைஸான 30 டைம்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவேஷன்ல பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ்ன்றது அரௌண்ட் 690 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது பேஸ் பிரைஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 415 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒருவேளை இந்த டீல் நடக்கலனா இதோட ஷேர் பிரைஸ் 250 ருபீஸ்க்கு ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இதோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு அரௌண்ட் 2.16% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஹிந்துஸ்தான் ஜிங்கோட அப்டேட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனி வந்து இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கறத பத்தி கன்சிடர் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. டிசம்பர் 7 அன்னைக்கு மீட் பண்ண போற போர்டு வந்து இன்டரிம் டிவிடெண்ட் கொடுக்கறத பத்தி கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 4.3% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டெலிகாம் டிபார்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண அப்டேட்ஸை பார்க்கலாம். டிஓடி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து டெலிகாம் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டிய பேங்க் கேரண்டிஸை 80% அளவுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த புது ரூலுக்கு முன்னாடி டெலிகாம் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ற ஒவ்வொரு சர்வீசஸ்க்கான லைசன்ஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டியா 220 crores வந்து கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஆனா இப்ப இந்த புது ரூல்ல அந்த பர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டின்றது மேக்ஸிமம் 44 crores வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல ஒவ்வொரு சர்க்கிளுக்கு முன்னாடி 44 crores ஃபினான்ஷியல் பேங்க் கேரண்டியா ப்ரொவைட் பண்ண வேண்டியதா இருந்தது. ஆனா அந்த ஃபினான்ஷியல் பேங்க் கேரண்டி வந்து இப்போ 8.8 crores தான் மேக்ஸிமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி டெலிகாம் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் பேங்க் கேரண்டி அண்ட் ஃபினான்ஷியல் பேங்க் கேரண்டியை ரெடியூஸ் பண்ணதுனால பாரதி ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியாவோட 20,000 crores பேங்க் கேரண்டிஸை வந்து ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுல பாரதி ஏர்டெலுக்கு வந்து கிட்டத்தட்ட 8,000 crore பேங்க் கேரண்டிஸ் திரும்ப வரும். அண்ட் இது வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 crores பேங்க் கேரண்டிஸ் திரும்ப வரும். அண்ட் டிஓடி வந்து ஆல்ரெடி பாரதி ஏர்டெலுக்கு அரௌண்ட் 3,500 crores ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ரிமைனிங் பேங்க் கேரண்டிஸ் ரிட்டர்ன் பண்றத 31st டிசம்பருக்குள்ள கம்ப்ளீட் பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பேங்க் கேரண்டிஸ் ரிட்டர்ன் பண்றதுன்றது மோஸ்ட்லி வோடஃபோன் ஐடியாக்கு இப்போ இருக்கிற ஃபினான்ஷியல் கண்டிஷன்ல ரொம்பவே பாசிட்டிவான அப்டேட்டா இருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 12.89% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பாரதி ஏர்டெலோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2% ஃபால் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஓஎன்ஜிசியோட அப்டேட்டை பார்க்கலாம். ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷனான ஓஎன்ஜிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் ஸ்பேஸ்ல அண்ட் அதுலயும் பர்டிகுலரா வந்து சோலார் எனர்ஜி ஸ்பேஸ்ல அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு இன்னைக்கு SECI அதாவது சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வழியா 2 கம்பெனிஸுமே பார்த்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸ் ஆன சோலார், விண்ட், சோலார் பார்க், EV வேல்யூ செயின் அண்ட் அதே போல கிரீன் ஹைட்ரோஜன் அண்ட் ஸ்டோரேஜோட ப்ராஜெக்ட்ஸ் ரிலேட்டடா கொலாபரேட் அண்ட் கோஆபரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓஎன்ஜிசி கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் பிசினஸ் அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு 2040க்குள்ள மினிமம் 10 gigawatts ஆஃப் ரெனியூபிள் பவரை ப்ரொடியூஸ் பண்ற டார்கெட்டை வச்சிருக்காங்க. அண்ட் இன்னைக்கு ஓஎன்ஜிசியோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.32% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து தெகா இண்டஸ்ட்ரீஸோட IPO சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ ஃபைனல் டே ஆன இன்னைக்கு கிட்டத்தட்ட 219 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இதுல ரீட்டைல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே NIS பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 666 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே QIBs வந்து அரௌண்ட் 215 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கிரே மார்க்கெட் டிமாண்டும் அரௌண்ட் 80%ல இருக்கு.
ஓகே, அடுத்து ஆனந்த் ரதி வெல்த்தோட ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷன் டேட்டாவை பார்க்கலாம். ஸோ செகண்ட் டே ஆன இன்னைக்கு கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து ரீட்டைல் கேட்டகரி அரௌண்ட் 4.74 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் பர்சனலாக வந்து ஆனந்த் ரதி வெல்த் ஐபிஓவில் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஓகே, அடுத்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸோட டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,356 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே டிஏஎஸ் வந்து கிட்டத்தட்ட 1,648 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 16,970 பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,420 பார்க்குறேன். அண்ட் அடுத்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்னு பார்க்குறப்போ 35,530 பார்க்குறேன். அண்ட் அது ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,780 பார்க்குறேன். அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 17,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் இது புட் ஆப்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இமிடியேட்டாக வந்து 17,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆயிருக்கு. ஆனால் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இன்னைக்கு இன்ட்ராடேயில் ஓரளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் ஆனதுனால அடுத்து 16,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது அடுத்து பெட்டர் சப்போர்ட்டாக பார்க்குறேன். ஸோ இதனால் இது டேட்டா படி பார்க்குறப்போ அடுத்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்ச் வந்து 16,700 17,500 இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.